உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி விவசாயிகள் இன்று மீண்டும் பேரணி செல்ல உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்திற்கான இந்த பேரணியானது தொடங்க இருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? ரமேஷ், விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும். அதே போல தங்களிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு பதிலாக குடியிருப்பு ரெசிடென்சியல் பிளாட் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் இன்றைக்கு மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய டெல்லி சலோ பேரணியாக செல்லக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இருப்பினும் அவர்களுக்கு டெல்லியை நோக்கி செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில எல்லையில் இருக்கக்கூடிய ஷம்பு எல்லையிலேயே விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். விவசாயிகள் முன்னேறிவிடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்திருந்தனர். அப்போது தடுப்புகளை தகர்த்தெறிந்துவிட்டு விவசாயிகள் முன்னேறி செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. விவசாயிகளை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகைகளை வீசி கலைத்தனர். அதில் சில விவசாயிகளுக்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு தற்காலிகமாக அந்த போராட்டத்தை விவசாயிகள் ஒத்தி வைத்திருந்தனர். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அரசின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அது குறித்து முறையான கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அரசிடமிருந்து நாங்கள் முறையான அழைப்புக்காக காத்திருக்கிறோம். அப்படி அழைப்பு வரவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம் என்று விவசாயிகள் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது விவசாயிகள் கூறுவது, அரசு கூறியபடி எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான எந்த முறையான அழைப்பும் வரவில்லை என்று குற்றம் சாட்டுகிற விவசாயிகள் திட்டமிட்டபடி இன்றைய தினம் மீண்டும் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லக்கூடிய அந்த டெல்லி செலவு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். சுமார் 1 மணி அளவிலே அந்த பேரணியானது தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் விவசாயிகள் முன்னேறி விடாமல் இருப்பதற்காக பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில எல்லையான ஷம்பு எல்லையில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். 3 கட்டங்களாக 3 இடங்களிலே பல்வேறு தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினமும் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் எல்லையிலேயே தடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன. எனவே இன்றைய தினம் விவசாயிகள் திட்டமிட்டபடி தங்களுடைய போராட்டத்தை தொடர்கிறார்களா அல்லது தற்காலிகமாக வாபஸ் வாங்குகிறதா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.